ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த சட்னியை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 5 நிமிஷமே அதிகம். சட்டுன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னியில் எதுவுமே வதக்க தேவையில்ல, இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதில் 2 பெரிய சைஸில் இருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தது அப்படின்னா சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸில் இருக்க தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு காரத்துக்கு வரமிளகாய் 3லேருந்து 4 சேர்த்துக்கோங்க. நான் 4 வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களோட காரத்திற்கேற்ப நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை பவுலில் மாற்றிட்டு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். எப்பவும் தாளிப்பு கொடுக்குற மாதிரியே தான், ஆனால் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைனா கூட பரவாயில்ல, நார்மலாக நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போது தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட 5 மினிட்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, கார தோசை, ரவை தோசை, கோதுமை தோசைன்னு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்னி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.